பல படங்கள்ல நல்ல கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நடிகர் அபி சரவணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் அரங்கு அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமேன்ற மாதிரி இந்த திரையரங்கு நிறைஞ்ச ஒரு இடத்த பார்க்கப்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வள்ளுவன் குழுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். வள்ளுவன் வந்து படமாக தயாரிப்பு வந்து நான் உள்ளே இருந்தேன். ஸோ டைரக்டர் சங்கர் சாரதி நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு படத்தில் வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்து சேர்த்தாரு. சங்கர் சார், ஐ கெஸ் நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்க்குறப்போ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியமாக சொல்லணும். கேமராமேன் சுரேஷ் பாலா ரொம்ப அமைதியாக இருப்பார். மியூசிக் டைரக்டர் அஸ்வத் கூட நான் வரப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ விஷயம் பட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கார். ரொம்ப நல்லா இருந்தது சார். பர்டிகுலராக அந்த லாஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. டெக்னீஷியன்ஸ் சொல்லணும். அப்புறம் மேனேஜிங், இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண தயாரிப்பு நிர்வாகிகள் எல்லாமே வந்து நண்பர்கள் தான் வந்து குழுவாக சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைட்ஸ் பாஸ்கரனாலேருந்து மாரியப்பன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கோஆர்டினேஷனே ரொம்ப அழகாக இருந்தது இந்த படத்தில். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டு சொல்லணும், சேடன் வாவ், எமோஷன்ஸ் ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அந்த சாங், லாஸ்ட் சாங் இன்னும் எனக்கு கண்ணிலே நிற்குது. யூடியூப் மேம், எங்களுடைய தமிழ்நாட்டோட ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லுவாங்கள, ரொம்ப அழகாக இருக்கீங்க ஃப்ரேமில், இன்னும் அழகாக. இந்த படத்தில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய என்ன சொல்லலாம்னா ப்ரேயர்ஸ். இன்னொன்று நீங்கள் நிறைய பெரிய இடத்துக்கு வரணும். அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா ப்ரொடியூசர்ஸ் ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, பாலா அண்ணா எல்லாருமே வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன். அவங்க எல்லாமே பார்க்குறப்போ அப்படி தான் பேசுவாங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை. ரொம்ப சிம்பிளாக கலோக்கியலாக அந்த இப்போ எப்படி பேசினாரோ அது மாதிரி தான் இப்போ லைவாக இருப்பாங்க. பாலாவாக இருக்கட்டும், ஷைலு அண்ணா, ராஜு அண்ணா, அவங்க அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போனாலே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். இப்போது பாலான வந்தோடனே ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படத்தை எடுத்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டவங்களுக்கும் நன்றி அப்படின்னு. அது உள்ளே இருந்து வந்தது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷன், அவங்களோட ப்ரொடக்ஷன் அந்தளவு இருந்தது. எல்லோரும் யார் வேணால் வந்தாலும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் எல்லான்ற அதை தான் திருப்பி சொல்லிட்டே இருப்பார். படம் நீங்கள் எப்படி எடுங்க சங்கர், பிரச்சனை இல்லை, வந்தவங்களாம் நல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். மெயினாக வந்து சம்பளம் கரெக்டாக ஆன் டைமுக்கு போகணும். ஒரு ப்ரொடக்ஷன் எனக்கு நல்லா தெரியும். ஷைலண்ணா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்கும் கரெக்ட் டைமில் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடச்சி மிஸ் ஆகிடுச்சுன்னு என்னன்னு தெரியல. எனிவே அடுத்தடுத்து அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு நம்புகிறேன். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி. இந்த அரங்குக்கு வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி இன்னும் தேட்டரும் இந்த மாதிரி ஃபுல்லாகி அவங்க கலெக்ஷன் நல்லாகி அவங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறையா படங்கள் எடுக்க அறுபடை வீடு முருகனே நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.